அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை உள்ள காணிகளை விடுவியுங்கள், ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய நாக விகாரை விகாராதிபதி. யாழில் ஜனாதிபதியை இனவாதம் பேசினார். யாழ் சென்று இன மதவாதத்தை ஜனாதிபதி தூண்டக்கூடாது, மரிக்கார் என்பி கண்டனம். வடக்கில் உள்ள விகாரிகளுக்கு பௌத்தர்கள் செல்ல தடையா? விமல் வீரவன்ச கேள்வி. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் நியமனம். குற்றமற்றவள் என நிரூபித்து காட்டு என மனைவியை தீ வைத்த கணவன் கைது. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தையிட்டி விகாரையில் உள்ள காணிகளை விடுவியுங்கள். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவியுங்கள் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாக விகாரையின் விகாராதிபதி மீகந்த் ஸ்ரீ விமல நாயக்க தேரர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரைக்கு வெள்ளிக்கிழமை சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக நாகவிகாரையின் விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருவி தெரிவித்த விகாராதிபதி இதனை தெரிவித்தார். யாழ் சென்று இனமத வாதத்தை ஜனாதிபதி தூண்டக்கூடாது, மரிக்கார் எம்பி கண்டனம். இல்லாத இனவாதத்தை உருவாக்கும் வகையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக யாழ்ப்பாணத்தில் கருத்துக்களை கூறியுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். மரிக்கார் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: வடக்கு தெற்கு மலையகம் கிழக்கு என எங்கு சென்றாலும் ஒரே கொள்கையில் செயல்படும் தலைவர் ஒருவரே நாட்டுக்கு தேவையாக இருக்கிறார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி வடக்குக்கு சென்றால் அந்த மக்களை மகிழ வைக்கவும், கிழக்குக்கு சென்றால் அந்த மக்களை மகிழ வைக்கவும், தெற்குக்கு சென்றால் அந்த மக்களை மகிழ வைக்கவும், மலையகம் சென்றால் அந்த மக்களை மகிழ வைக்கவுமே கதைகளை கூறி வருகின்றார் என்று தெரிவித்தார். வடக்கில் உள்ள விகாரைகளுக்கு பௌத்தர்கள் செல்ல தடையா? யார் எங்கு செல்வதென ஜனாதிபதி தீர்மானிப்பதா? பௌத்தர்கள் செல்ல வேண்டிய மற்றும் செல்லக்கூடாத விகாரைகள் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது என்றும், ஜனாதிபதியின் கருத்துகளும் செயற்பாடுகளும் எல்லாள மன்னன் இறக்கும் போது தான் சிங்களவனாகியாவது இந்த இனத்தை பழிவாங்குவேன் என்று கூறியது இப்போது நடப்பதை போன்றே இருக்கிறது என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் நியமனம். இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவராக கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜோடி சங்கின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளது. அதனை அடுத்து எரிக் மேயர் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் மூத்த வெளியுறவு சேவையின் தொழில் உறுப்பினராக உள்ளார். தற்போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் மூத்த பணியக அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அத்துடன் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், மாலைத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உட்பட பல பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க கொள்கை முன்னுரிமைகளை அவதானித்து வருகின்றார். குற்றமற்றவள் என நிரூபித்து காட்டுவென மனைவிக்கு தீ வைத்த கணவன் கைது. மட்டு கொக்கட்டிச்சோலையில் சம்பவம். குற்றமற்றவள் என நிரூபித்து காட்டு என மனைவி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீப்பெட்டியை கொடுத்து உனக்கு நீயே தீவை என்று வற்புறுத்தி தீயை எரிய வைத்த கணவனை சனிக்கிழமை காலை மட்டக்களப்பு முனைக்காடு பிரதேசத்தில் கைது செய்துள்ளதாக கொக்கட்டிச்சேலை போலீசார் தெரிவித்தனர். முனைக்காடு நாகத்தம்புரான் கோவில் வீதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான 36 வயதான திரு அனுஸ்வரன் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான பிரகலாதேவி என்பவரை திருமணம் முடித்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ தினமான சனிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கணவன் மனைவிக்கு இடையே பணம் தொடர்பான பிரச்சனையால் ஏற்பட்ட வாக்குத்தர்க்கம் மோசமடைந்த நிலையில் மனைவியை விபச்சாரி என்று கூறியதுடன் குற்றமற்றவள் என்று நிரூபித்து காட்டியென வற்புறுத்தி மனைவியின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பெட்டியை கொடுத்து கணவனே
தீ வைக்க வதத்ததை அடுத்து அவர் தீப்பற்றி எரிந்ததில் படுகாயமடைந்த நிலையில் மற்றும் போதனா வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.